இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட கடைசி கால சீயோன் சபையிலே நின்று கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும்படியாக கிருபை செய்த தேவனை நான் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். விசேஷமாக சபையினுடைய தலைமை போதகர் ஐயாவுக்கு நான் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். சபையிலே ஊழியம் செய்கிறதான மூப்பர் குழுக்கள், ஜப வீராங்கனைகள், விசுவாசிகளாகிய உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் சொல்கிறீங்க ஆண்டோடைய வார்த்தை எனக்கு வேணும்னு சொல்லி? ஏன்னா வார்த்தையில் தான் வாழ்க்கையே இருக்குது. பக்கத்தில் கை கட்டி சொல்லுங்கள் சிஸ்டர், வார்த்தையில் தான் வாழ்க்கையே இருக்குது. அவன் வாயின் பலனினால் அவனுடைய வயிறு நிரம்புமா. இன்றைக்கி பாருங்கள், இந்த உலகத்தில் யார் நல்லா பேசுகிறார்களோ அவர்கள் என்ன பண்ணுறாங்க? அப்போ வார்த்தையிலே வல்லமை உண்டு, வார்த்தையிலே ஜீவன் உண்டு. நாம் கேட்க போகிற வார்த்தை ஏதோ ஒரு மனிதனுடைய வார்த்தை அல்ல. இல்லை, இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏஐ டெக்னாலஜி பேசுது. மனுஷர்களை போல் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் பேசுதுங்க. அப்படிப்பட்ட வார்த்தை அல்ல. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிற உங்களுடைய இருதயத்தில் அவருடைய பலன் நிறைவாய் வரப்போகிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அதுக்கு முன்பதாக ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை மேம்பட்டு நம்ம உடனே செய்திக்குள்ள போயிடலாம். கர்த்தாவே உம்மை நம்பினவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க? வெட்கப்படுவது இல்லை. அல்லேலூயா. அதான் சொன்னார் ஐயா, ஆண்டவர் நம்பி யாருமே வெட்கப்பட்ட. நான் சொன்னேன், என் ஆண்டவரை நம்பாமல் கெட்டு போனவங்க 1000 லட்சம் கோடிக்கு பேர் இருக்கிறாங்க. அவரை நம்பாமல் கெட்டு போனவங்க. ஆனால் அவரை நம்பி கெட்டு போனவன் சொல்லி ஒருத்தருமே இல்லை. நல்ல கையை தட்ட ஆண்டவருக்கு. புரிஞ்சுதா இல்லையா? அவரை நம்பாமல் கெட்டு போனவர்கள் அநேகர், அவரை நம்பி கெட்டு போனவங்க சொல்லி ஒருத்தர் கூட கிடையாது. அல்லேலூயா. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கம் அடைவதில்லை, உமக்காக காத்திருப்போ சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கம் அடைவதில்லை, உமக்காக காத்திருப்போ சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தே, ஒரு அற்புதம் நடக்குமா ஒரு அற்புதம் நான் வழியிலும் அற்புதம் செய்தீரே. யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கை
சொல்லுங்க நல்லா. நம்பிடும் யாவருக்கும் உங்களுக்கு அரணா இருப்பார். மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணா இருப்பவரே. அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட இந்த சபைக்கென்று தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தை தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். அல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 23வது வசனம் நாம் யாவருக்கும் நன்றாக பரிச்சயமான ஒரு வசனம். வாசிக்கலாம். மார்க் 11:23. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி நான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்லி இருக்கிற இந்த வார்த்தையை கவனித்து பாருங்க. நான் தான் சொல்லி 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 என்று சொல்லி 3 முறை அந்த சொல்லி என்ற வார்த்தை ஒரே வசனத்திலே வருகிறது. ஆங்கிலத்திலே பார்க்கும் பொழுது சே அப்படின்னு வரும். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ தள்ளுண்டு சமுத்திரத்திலே போய் என்று சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் சொன்னால் அவனுக்கு அது அப்படியே. சொல்லுங்கம்மா, அப்படி ஆகாதா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வேலூர் பகுதியில் நிறைய மலையான காரியங்கள் அங்கே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? வேலூர் சைடில் போய் நிறைய மலைகள் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சகோதரி ஒருத்தங்க விசுவாசி வசித்துட்டு வந்தாங்க. அவங்களுக்கு அந்த மலையை தாண்டி அந்த பக்கம் தான் கடைகளுக்கு போகிறதுக்கு மற்ற காரியங்களுக்கெல்லாம் போய் வாங்குவதெல்லாம் இருந்தது. ஆக அந்த மலை அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய தடையாக இருந்தது, காரியங்களை வாங்குவதற்கு போவதற்கு வருவதற்கு சொல்லி. அப்போ அந்த அம்மா இந்த வசனத்தை வாசித்தாங்களாம். வாசிச்சுட்டு இப்படிப்பட்ட வசனங்கள் இருக்குதா சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, நைட்டில் இந்த மார்க் 11:23 நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், மலையே நீ என்ன பண்ண, பெயர்ந்து சமுத்திரம் எங்கே இருக்குன்னு யோசிச்சு பார்க்குறாங்க. எங்கே இருக்குது? மெரினா பீச். நல்ல ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அல்லேலூயா. சமுத்திரம் தானே அது. வேலூரில் இருக்கிற மலையே நீ பேர்ந்து மெரினா பீச்சில் போய் தள்ளுண்டு போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு இரவிலே அவர்கள் படுத்து விட்டார்கள். அல்லேலூயா. காலையில் எழுந்து நல்லா சோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த ஜன்னலை அவர்கள் திறந்து பார்க்கும்பொழுது அந்த மலை அந்த இடத்துல அப்படியே தான் இருந்துச்சு. அல்லேலூயா. அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, ஆமா நேற்று நைட்டே எனக்கு தெரியும் இந்த மலை இங்கேருந்து நகராது அப்படின்னு சொல்லி. அப்ப என்ன ஜெபம்? இருதயத்தில் சந்தேகம் உள்ள ஜெபங்கள், விசுவாசம் மலையை அசைக்காது. அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற மலைகள் என்று சொல்லும் பொழுது என்னவென்றால், மலை போன்ற பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. மலைகள் என்று சொல்லும் பொழுது அவைகள் நம்முடைய முன்னேற்றத்தை தடை செய்து நிற்கக்கூடியதாக இருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் பாருங்க, இந்த அம்மா காரியம் ஒன்றும் வாய்க்கல. ஒரு முறை ஜெபம் பண்ணாங்க, விட்டுட்டாங்க. ஆனால் அமெரிக்காவில் ஒரு அருமையான கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறதான ஒரு தாயார், அவர்களுக்கு பேர்பட்ட ஒரு சூழ்நிலை, அந்த மலையை தாண்டி எல்லா இடத்துக்கும் போகணும் வரணும், ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. அவர்கள் என்ன பண்ணார்கள் என்றால், இதே வசனத்தை வைத்து தொடர்ச்சியாக ஜெபம் பண்ணினார்கள். ஒரு நாள் 2 நாள் அல்ல, தொடர்ச்சியாக அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள். இந்த மலையில் கர்த்தாவே எனக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுங்க சுவாமி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, தொடர்ச்சியாக அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தாங்களாம். உடனே கவர்மெண்ட்லேருந்து சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணணும்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, இந்த இடத்துல ஒரு ரயில் பாதை அமைக்க வேண்டும், ஆக இந்த மலையை கொடாய வேண்டும் என்று சொல்லி அந்த மலையின் ஊடாக ஒரு பாதையை அந்த நாட்டினர்கள், அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, அமைத்தது. அல்லேலூயா.
அல்லேலூயா. அமைச்சு அதில் ஒரு பாதை ஏற்படுத்தி போக்குவரத்துக்கான அந்த ரயில் பெட்டிகளெல்லாம் போட்டு சுலபமாகி விட்டது. அப்போ இந்த அம்மாவோட ஜெபம் என்ன ஆச்சு? வழியை உண்டாக்கி விட்டது. அப்போ விசுவாசம் என்பது ஏதோ ஒரு நேரத்துக்கு மாத்திரம் அல்ல, ஒரு நேரத்துக்கு மாத்திரம் பேசுவதல்ல, காரியம் ஆகும் வரைக்கும் நாம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் விசுவாசம். இருதயத்தில் சந்தேகப்படாமல் வார்த்தையை உறுதியாக வச்சுக்கிட்டு காரியங்களை நாம் பேசும் பொழுது அந்த மலைகள் வழியாக அந்த தாயாருக்கு என்னாச்சு? ஒரு வழி உண்டாச்சு. கையை தட்டினால ஆண்டவரை. பெரிய பர்வதமே எம்மாத்திரம் நீ செருபா மேல் முன்னே சமமாகுவாய். பெரிய பர்வதமே எம்மாத்திரம் நீ செருபாபேல் முன்னே சமமாகுவாய். முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே, முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே. இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே, இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் எம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் என்னுடைய தேவன். மழைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. அல்லேலூயா. மலைகள் எல்லாம் நமக்கு வழிகளாய் மாற தேவன் நமக்கு முன்பதாகவே அவர் நடந்து போய் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்பதாக கடந்து போகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கைக்கு முன்பதாக நிறைய தடை கற்கள் இருக்கிறது, நிறைய மலைகள் இருக்கிறது. கர்த்தராகவே தான் சொல்றாரு, அவைகளை பார்த்து நாம் பேச வேண்டும். எத்தனை சொல்றீங்க நான் பேச போறேன்? பேசுவது மாத்திரம்தான் நம்முடைய வேலை, அந்த மலையை தகர்ப்பது கர்த்தருடைய வேலை. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்திலே யார் மலைகளை தகர்த்து ஜெயத்தை பெற்று தேவ நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள் என்று பார்க்கும் பொழுது 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது 4வது வசனம். அப்பொழுது காத்தூரனாகி கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர் சேவகம் தரித்து கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கலான வெண்கலமா இருக்கும். நன்றிங்கம்மா. அல்லேலூயா. இங்க பாருங்க, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் மழை போன்ற பிரச்சனைகள் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். கடன் ஒரு மலையாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். சரீரத்தில் பலவீனம் ஒரு மலை போன்ற பிரச்சனையாக இருக்கும். அநேக காரியங்கள், உறவுகள் உண்டாகிற பிரச்சனைகள், அன்றாட நாம் சந்திக்கிற எல்லாமே ஒரு மலையைப் போல நமக்கு முன்பதாக பர்வதமாக நிற்கிறது. சிலருடைய வாழ்க்கையில் சொல்கிறீங்க, என் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய பிரச்சனை இல்லைங்கய்யா, சின்னதாக இருக்கு. அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன மலை இருக்குது. சிலர் சொல்கிறீங்க, இல்லையா என் வாழ்க்கையில் வந்த பிரச்சனைகள் எல்லாம் சாதாரணதல்ல, அதெல்லாம் பெரிய பெரிய மலை. அப்போ நீங்கள் இமயமலையை வச்சுனுக்கிறீங்க. அல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில் இமயமலை போன்ற பிரச்சனைகள், சிலருடைய வாழ்க்கையில் குன்றுகளைப் போல சின்ன மலைகளாக இருக்கிறது. ஆனால் எப்படி ஆகிலும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடந்து முன்னே போக முடியாதபடிக்கு ஒரு மலை தடையாய் நிற்கிறது. அதை தகர்க்க வேண்டிய இடத்திலே நீங்களும் நானும் இருக்கிறோம். பாருங்க, சின்ன பிரச்சனைகளை நம்ம அப்பவே பேசி ஜெபித்து அதை உடைத்து விட வேண்டும். இல்லை என்றால் அது வளர்ந்து பெரிதாய் மாறிவிடும். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருந்தார்.
எவ்வளோ வாங்கியிருந்தாரு? அதெல்லாம் கரெக்டாக சொல்வீங்க. அந்த கடனை கொடுக்க முடியாதபடிக்கு அதுக்கு வட்டிக்கு மேலே வட்டிக்கு மேலே வட்டிக்கு மேலே வட்டி போட்டு அவரும் கொடுக்கல, அப்படியே விட்டுட்டாரு. அது பார்த்தீங்கன்னா அந்த 1 லட்சம்ன்றது வட்டியெலாம் சேர்த்து 5 லட்சமாய் மாறிவிட்டது. சின்ன மலையாக இருக்கும் போதே அது என்ன பண்ணிக்கணும், தகர்த்து இருக்கணும். இப்போ அது எப்படி ஆயிடுச்சு, பெரிய மலையாயிடுச்சு. ஐயா இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்ன நான் கேட்டேன், என்ன எப்படி ஆச்சு? இன்னும் 1 லட்ச ரூபா வாங்கினேன், நீ வாங்கினது தப்பு. கத்தருக்குள்ளே இருக்கிற நீ என்ன பண்ணிருக்க, கடன் வாங்கியிருக்கக்கூடாது. சரி வாங்கிட்டேன், பரவாயில்ல, அதை ஞானமாக வேலை செய்து எப்படியாவது உழைச்சி கட்டியிருக்கணுமே, கட்டாமல் விட்டுட்டு இப்போ பெரிய பிரச்சனை நிற்குது. சரி சொல்லிட்டு ஜெபம் பண்ணுன்ட்டு ஜெபம் பண்ணால் கத்தர் அந்த சகோதரருக்கு நல்ல வருமானங்களை கொடுத்தார். அந்த வருமானங்களை வைத்து ஞானமாக அந்த கடனை முடிக்க தேவன் கிருபை செய்தார். அல்லேலூயா. அந்த மலை அந்த சகோதரருடைய வாழ்க்கையிலேருந்து பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போய்விட்டது. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே சின்ன பிரச்சனைகளாக இருக்கும்போது அதை கண்டறிந்து அதற்கு விரோதமாய் நாம் பேசி அதை ஜெயிக்க வேண்டும். இது என்னங்க சின்ன விஷயம் தாங்க, இது என்னங்க சின்ன விஷயம் தாங்க, அப்புறம் பார்த்துக்கலாங்க. தள்ளி போடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே பிசாசானவன் சர்ப்பமானது எங்கே நம்முடைய வாழ்க்கையிலே குடும்பத்துக்குள்ளே வந்திருக்குதோ உடனே அதை பார்த்து அதை தலை நசுக்கி அதை தூக்கி எறிய வேண்டும். இல்லை கொஞ்ச நேரம் தானே, இது சின்னதானே விட்டுறக்கூடாது, அது பெரியதாக மாறும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட மலைகளை தகர்ப்பதற்கான விசுவாசத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சொல்ற கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து நீ சொன்னால் அது என்ன ஆகும்? மலையை பேர்ப்பதற்கு மலையளவு விசுவாசம் ஆண்டவர் கேட்கல, கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதுன்றார். அல்லேலூயா. அல்லே எத்தனை பேர் சொல்கிறீங்க எனக்குள்ளே கடுகளவு இருக்குது? எத்தனை பேர் சொல்கிறீங்க எனக்குள்ளே மிளகளவு இருக்குது? எத்தனை பேர் சொல்கிறீங்க எனக்குள்ளே ஆப்பிள் அளவில் இருக்குது? எத்தனை பேர் சொல்கிறீங்க எனக்குள்ளே பூசணிக்காய் அளவு விசுவாசம் இருக்குது? நம்ம எதுக்குமே சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிற கர்த்தர், அந்த விசுவாசம் எப்படி வளரும்னா தொடர்ந்து நீங்கள் சபைக்கு வரணும். தொடர்ந்து கர்த்தருடைய தாசர் கொடுக்கிற செய்திகளை குறிப்பு எடுத்து அதை வீட்டிலே போய் நீங்கள் தியானிக்க வேண்டும். அதை மீண்டுமாக வாசிக்க வேண்டும். அந்த வார்த்தையில வேறு ஒன்று இருக்க வேண்டும். வார்த்தை எடுத்து அதிகமாக பருக வேண்டும். தேவ சமூகத்தில் இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் இருந்தால் தான் உங்களுக்குள்ள விசுவாசம் உண்டாகும். விசுவாசம் எப்படி வரும்? விசுவாசம் தேவனோடு கூட நல்ல சகவாசமாக இருக்கணும். ரொம்ப சகவாசமாக இருக்காருங்க இவருங்க அப்படின்றாங்கல்ல. விசுவாசம் எப்படி வரும்னா, நீ ஆண்டவரோடு சகவாசமாக இருக்கணும், ப்ளஸ் கொஞ்சம் உபவாசமாக இருக்கணும். கை தட்டியெல்லாம் ஆண்டவரை. அல்லேலூயா. ஆண்டவரோடு கூட உபவாசத்தில் இருக்கும்போது அவரோடு நல்ல சகவாசம் வரும். சகவாசம் வந்து அவன் விசுவாசம் ஆட்டோமேட்டிக்காக மேலே ஏறிக்கிட்டே இருக்கு. கை தட்டி நல்லா ஆண்டவர். அல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிறோம், காத் ஊரான் ஆகிய கோலியாத் சமத்துவ இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் விரோதமாக நின்று அவன் பேசிக் கொண்டிருக்கிறான். ஒரு மாமிச மலையை போல அவனுடைய உயரம் எவ்வளவு, அவன் வைத்திருக்கிற ஆயுதங்கள் எவ்வளவு பெரியதுன்னு சொல்ல இங்கே ஃபுல்லாக போட்டிருக்கு, டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கு. அவன் எவ்வளோ பெரிய ஆள் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் அந்த வசனங்கள் நம்ம வாசித்தான். 6 முழம் அடி, இவ்வளோ வெயிட் வச்சுருக்கிறான், அது பண்ணுறான் இதை பண்ணுறான்னு சொல்லிட்டு. 7வது வசனம், அவனுடைய ஈட்டி தாங்கு. 8வது வசனம் அசிங்கமா. 8வது வசனம், அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். பாருங்க, அவன் தனியாளா வந்து நின்று, பெலிஸ்தருடைய சேனை உண்டு, ஆனால் இந்த கோலியாத் என்கின்றவன் ஒரு அரக்கன், உயரமாக இருக்கக்கூடியவன், யுத்த வீரன் என்றெல்லாம் அவனை குறித்து போடப்பட்டிருக்கிறது. அவன் தனி ஆளாக வந்து நின்று என்ன சொல்கிறான், உங்கள் தேசத்திலிருந்து ஒரு ஆளை இந்த மாதிரி அனுப்புங்க, என் கூட அவன் என்ன பண்ணணும், சண்டை போட்டு என்னை ஜெயித்தான் என்றால் எங்களுடைய முழு தேசமும் உங்களுக்கு என்னவா இருக்கிறோம், அடிமைகளாக இருக்கிறோம். அப்படி நீங்கள் தோத்துட்டீங்கன்னா நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு என்னவாயிடணும், அடிமையாகிடணும். அல்லேலூயா. இந்த யுத்தத்தை முன்னின்று நடத்த வேண்டியவர் யார்னா சவுல் ராஜா. இந்த சவுல் ராஜா எப்பேற்பட்டவர் என்றால் வசனம் சொல்லுது, சமத்துவ இஸ்ரவேலர்களும் அவனுடைய தோள்பட்டைக்கு கீழே தான் இருப்பாங்களாம். அவரும் யாரும் இல்லை, லேஸ்பட்ட ஆள் இல்லை, நல்ல ஹைட்டு வெயிட்டு ஜெய்ஜாண்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் கர்த்தருடைய
ராஜாவாக இஸ்ரவேல் தேசத்தில் அவர் ஆண்டு கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவர் மாம்ச சிந்தைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தபடினாலே. அல்லேலூயா. 10வது வசனம், பின்னும் அந்த பெலிஸ்தன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன். நாம் ஒருவரோடொருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லிக்கொண்டு வருவான். சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். என்னுடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை எவ்வளவோ பெரிய பெரிய காரியத்திலிருந்து தான் மீட்டெடுத்தார் பாருங்க. பார்வோனுடைய மிகப்பெரிய சேனை தொடர்ந்து வருகிறது. அவர்களை மூழ்கடித்து தம்முடைய ஜனங்களை வெளியே கொண்டு வந்த தேவன், யோர்தான் நதியை 2ஆய் பிளந்த தேவன், இப்படியெல்லாம் பலத்த அற்புதங்களை செய்து நடத்தி வந்த அந்த ஜனத்தினுடைய ராஜா ஒருவர் மாம்சத்துக்கு உட்பட்டு தேவனுடைய வெளிப்பாடுகள் இல்லாமல் திகைத்து நின்று எப்படி இருக்கிறாராம்? சவுலும் இஸ்ரவேலர்கள் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு மிகவும் கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். அல்லேலூயா. அவன் இன்னும் வரல, சண்டை போடல, எதுவுமே பண்ணல. அந்த பெலிஸ்தன் நின்று பேசுகிறான், அவ்வளவுதான். பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி கெர்ஜிக்கிற சிங்கத்தை போல, அவன் சிங்கம் அல்ல, சிங்கத்தை போல ஆக்டிங் பண்றான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களை பயப்படுத்துகிற, உங்களை திகில் உண்டாக்குகிற, முன்னேற முடியாதபடிக்கு உங்களை கீழே இழுத்து வைக்கக்கூடிய சில மனுஷீக பொல்லாத பிசாசின் சக்திகளின் வார்த்தைகளை நீங்கள் கேட்டு அஞ்சி பயந்து கலங்கி அமிழ்ந்து ஒரே இடத்துல நின்று கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் நாம் ஆவியின் சிந்தையாய் ஆனவர்கள் அல்ல, மாம்சத்துக்கு உட்பட்டு தேவன் மீது விசுவாசம் இல்லாதவர்களாய் காணப்படுகிறோம். இந்த யுத்தத்தை முன்னின்று நடத்த வேண்டிய சவுல் இப்ப எப்படி இருக்கிறாரு? ஆள் வாட்ட சட்டமா தாங்க இருக்கிறார். அவரு பெரிய ஆள் தான், எல்லாமே இருக்குது. ஆனா சிந்தையிலே பயம், சிந்தையிலே மாமிசம், ஆவியிலே சிந்தை என்ன இல்லை அவருக்கு இல்லை. கர்த்தர் மேல பயம் இல்லை. கர்த்தர் மேல பயம் இருந்து கர்த்தரை நம்பி இருந்தாருன்னா இந்த யுத்தத்தில் அவரே ஜெயிச்சிருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பிசாசானவன் வந்து நம்மை பயமுறுத்தும்படியாக சில காரியங்களை அவன் பேசுகிறானே தவிர அந்த வார்த்தையை நீங்கள் உள்வாங்கி அந்த பயத்துக்கு உட்பட்டு நடுங்கி கொண்டிருக்கிறீர்கள். கிறிஸ்தவர்கள் தான், சபைக்கு வரந்தான், ஜெபிக்கிறதான், எல்லாம் பண்றேன். ஆனா ஏதோ சில இடத்துல ஏதோ ஒரு ஏரியால என் வாழ்க்கையில நான் அடிமைப்பட்டிருப்பேன் என்றால் இந்த சவுலை போல நான் இப்பொழுது இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த மலையாகிய இந்த கோலியாத் நமக்கு விரோதமாக நின்று அவன் பேசி கொண்டிருக்கிறான். நின்று போர் செய்து அவனை ஜெயிக்க வேண்டிய இடத்துல இருக்கிற சவுல் இப்ப எப்படி பாரு, மிகவும் கலங்கி மிகவும் பயப்பட்டார். சாதாரணமாக பயப்படல, மிகவும் பயப்படுறான். யாரு? நாட்டினுடைய ராஜா. அவன் பயந்தது நிமித்தமாக முழு தேசமும் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. 13ஆம் வசனம் வாசிங்கம்மா. ஈசானுடைய 3 மூத்த குமாரர் சவுலோடு கூட யுத்தத்திற்கு போயிருந்தார்கள். யுத்தத்திற்கு போயிருந்த அவனுடைய 3 குமாரரில் மூத்தவனுக்கு எலியாப் என்றும், 2ஆம் குமாரனுக்கு அபினதாப் என்றும், 3ஆம் குமாரனுக்கு சம்மா என்றும் பெயர். தாவீது எல்லாருக்கும் இளையவன். மூத்தவர்களாகி அந்த 3 பேரும் சவுலோடு கூட போயிருந்தார்கள். தாவீது சவுலை விட்டு திரும்பி போய் பெத்லெஹேமில் இருக்கிற தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து நிற்பான். பாருங்க, அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையிலும் எத்தனை நாள்? 40 நாள் உபவாசம். நம்ம சொல்றோம் பாருங்க, அந்த மாதிரி அவன் என்ன பண்றான்? 40 நாள் காலையில ஒரு முறை வருவான், பயம்புத்திரமா நின்று இப்படி பார்ப்பான், பார்த்துட்டு பேசதான் ஆரம்பிக்கிறான். சண்டை போடல அவன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நீங்கள் தேவையில்லாத சில சத்தங்களை கேட்பது நிமித்தமாக தான் உங்கள் வாழ்க்கையிலே பயம் உண்டாயிருக்கிறது. அவனுடைய காரியங்கள் ஏதோ உங்களிடத்தில் இருக்கிறபடினாலே உங்களுக்கு பயம் உண்டாயிருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல பாருங்க, கடங்காரன் வரான், வந்து நின்று திட்டுறான், அவன் வார்த்தைக்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறான். நம்ம கடன் வாங்கியிருந்தா நமக்கு என்ன அந்த வார்த்தை, நமக்கு பயம் வரும், நம்ம ஒளிஞ்சு போய் என்ன பண்ணும். நம்ம கடனே வாங்கலை, பக்கத்து வீட்டுக்காரன் தான் திட்டுறான், அப்போ நம்ம எப்படி இருப்போம்?
தைரியமாக இருப்போம். அதான் ஏசு சொல்கிறாரு, இதோ உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுடைய காரியம் என்கிட்ட என்ன இல்லை, ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. நமக்குள் பாவம் இல்லை என்றால் பயம் இருக்காது. அல்லேலூயா. அப்போ பாருங்க, 40 நாள் வந்து நின்று ஜனங்களை பயமுறுத்துகிறான். அந்த பயத்திற்கு நீங்கள் உங்கள் செவியை சாய்க்கணும்னு அவசியம் இல்லை. பிசாசுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஆகவே வசனம் என்ன சொல்லுது, அவனை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு முடிங்க. நடந்து போவானா, உட்கார்ந்துட்டு இருப்பானா, ஓடி போவான். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, நாம் எதிர்த்து நிற்கணும். எதிர்த்து நிற்கிறதுக்கு நமக்கு திராணி வேணும், எதிர்த்து நிற்பதற்கு நமக்கு பலன் வேண்டும். அதுதான் பவுல் சொல்றார் எபேசியர் 6 சர்வாயுத வர்க்கங்களை நாம் தரித்து கொண்டவர்களாக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இந்த பெலிஸ்தனாகிய கோலியாத் 40 நாள் வந்து காலையில் காலையில் வந்து சொல்லிட்டு மாலையில் சொல்லணுங்களேன், எங்கே இவங்களாம் உஷாராயிடுவாங்களோ, எங்கே இவங்களாம் தைரியம் ஆகிடுவாங்களோ, எங்கே கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொடுத்துருவாரோன்னு சொல்லி அவன் தொடர்ந்து பாருங்க, டே ஷிஃப்ட்டு மார்னிங் ஷிஃப்ட்டு ஈவினிங் ஷிஃப்ட்டுன்னு சொல்லி 2 ஷிஃப்ட்டு போட்டு வந்து அவனுடைய வேலையை பயம்பூத்துறது தான். கர்த்தர் சொல்றார், பயப்படாதே. எத்தனை முறை சொல்லியிருக்கிறாரு? 365 முறை ஆண்டு சொல்லியிருக்கிறார் பயப்படாத. தெரியும் ஆண்டவருக்கு, நமக்கு வருஷம் ஃபுல்லாக பயப்படுற ஆளுங்கன்னு சொல்லி வருஷம் ஃபுல்லாக தேவையானது ஆண்டு எழுதி வச்சிருக்கிறாரு. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க சிஸ்டர், பயப்படாதே, கர்த்தர் உங்களுக்கு துணை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் 40 நாள் இரவும் காலையும் மாலையும் வந்து பேசுகிறான். 17ஆம் வசனம், ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு ஒரு மரக்கால் வறுத்த பயிரையும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்திருக்கிற உன் சகோதரத்தில் ஓட்டமாய் போய் இந்த 10 பால் கட்டிகளை 1000 பேருக்கு அதிபதியான இடத்தில் கொடுத்து உன் சகோதரர் சுகமாய் இருக்கிறார்களா என்று விசாரித்து. 22 வசனம். அப்பொழுது தாவீது தான் கொண்டு வந்தவைகளை இறக்கி ரஸ்துக்களை காக்கிறவன் வசமாக வைத்துவிட்டு சேனைக்குள் ஓடி தன் சகோதரரை பார்த்து சுகமா இருக்கிறீர்களா என்று கேட்டான். அவன் இவர்களோட பேசி கொண்டிருக்கையில், இதோ காத்தூரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள அந்த பெலிஸ்த வீரன் பெலிஸ்தரின் சேனைகளிலிருந்து எழும்பி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளே சொன்னான். அதை தாவீது கேட்டான். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் யாவரும் அதே வார்த்தையை தான் 40 நாள் அளவும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இஸ்ரவேலுடைய ராஜா அதே வார்த்தையை தான் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் இங்கே ஈசாயின் அடிமரத்தில் வருகிற ஒரு சின்ன பையன், ஈசாய் குடும்பத்தில் இருக்கிற கடைசி பையன், அவன் யுத்த வீரன் இல்லை, யுத்த புருஷன் இல்லை, பயங்கரமான வாட்டசாட்டமான சரீரம் அவனுக்கு கிடையாது. அவன் யார் என்றால் ஆடு மேய்க்கிறவனாயிருந்தான். அல்லேலூயா. இதே வார்த்தையை தாவீதும் கேட்டான். கேட்டு 24ஆம் வசனத்திலே, இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோருமே அவன் வந்து நிற்கும் பொழுது இப்படி சேனையா இருக்கிறாங்கன்னு சொன்னா, எங்க என் முகத்தை பார்த்து என்னை கூப்பிடுவான்னு சொல்லி அடுத்தவங்களுடைய முதுகுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுப்பாங்களாம். அப்படி அவன் வந்து இப்படி நின்று இப்படி பார்க்குறான்ல, அவனால் எல்லாரையுமே பார்க்க முடியும், அவன் லைட்டு அவன் இப்படி நின்று இப்படி பார்க்கும்பொழுது எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, எங்கே என்ன கூப்பிட்டு போகிறான், எங்கே என்ன கூப்பிட்டு போகிறான் சொல்லிட்டு எல்லாருமே மற்றவர்கள் முதுகுக்கு பின்பதாக ஒளிந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் விசுவாச வீரனாகிய தாவீது வரும்பொழுது அங்கே சூழ்நிலைகள் மாறுகிறது. கையை தட்டி நல்ல ஆண்டவரை. முகத்துக்கு விலகி ஓடுவார்கள். அந்நேரத்தில் இஸ்ரவேலர்கள் வந்து 25 அந்நேரத்தில் இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். இவனை கொல்கிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவானாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தையை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வமானியம் கொடுப்பார் என்றார்கள். அல்லேலூயா. இந்த பெலிஸ்தனை மேற்கொள்ளுகிறவனுக்கு சில வெகுமதிகள் அங்கே வைக்கப்பட்டு இருக்கிறது. ராஜாவால் ஒன்றுமே பண்ண முடியல, ஜனங்களால் ஒன்றும் பண்ண முடியல, சேனையில் இருக்கிற முக்கியமான சண்டை போடுறவங்களால ஒன்றும் பண்ண முடியல.
ஆனால் என்ன பண்ணுற, ரிவார்டை மட்டும் ராஜா அறிவிச்சிட்டாரு. சர்வ மானியத்தை கொடுக்குறேன், என் பொண்ணையே கல்யாணம் பண்ணி தரேன், எல்லாமே சொல்லிட்டாரு. தாவீது பார்க்குறான், இது தாண்டா நமக்கு கிடைச்ச நல்ல ஒரு வாய்ப்பு. சுற்றி இருக்கிறவங்களுக்குலாம் அது ஒரு பிரச்சனையாக தெரியுது. கோலியாத் ஒரு மாபெரும் பிரச்சனை. எங்கே நம்ம போய் சண்டை போட்டால் நம்ம உயிருக்கு இன்னும் இல்லை, உத்தரவாதம் இல்லை, நம்ம மறித்துடுவோம், கண்டிப்பாக அவன் நம்மளை ஜெயிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் யாருன்னா நல்ல ப்ரொஃபஷனலாக சண்டை போடுறவங்க, யுத்த வீரர்கள். ஆனால் ஆடு மேய்க்கிற ஒரு திறமையும் இல்லாத, ஆனால் ஒன்றே ஒன்று அவனிடத்தில் இருக்கு, நான் கர்த்தரை நம்புகிறவன். அல்லேலூயா. உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பே. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பியிருப்பே. உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பே. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பியிருப்பே. உம்மை நம்புவே நான், உம்மை நம்புவே, உம்மை நம்புவே நான், உம்மை நம்புவே, உம்மையே நம்பியிருப்பே. உம் அன்பையே நம்பியிருப்பே. உம்மையே நம்பியிருப்பே. உம் அன்பையே நம்பியிருப்பே. அல்லேலூயா. தாவீது யாருன்னா கர்த்தரை நம்புறவன். அவன்கிட்ட பட்ட படிப்பு இல்லை, எந்த டேலண்ட் இல்லை, ஸ்கில்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் கர்த்தரை நம்புகிற அவர் வந்து நின்று சொல்லுகிறார். 27வது வசனம், அதற்கு ஜனங்கள் அவனை கொல்லுகிறவனுக்கு இன்னென்னபடி செய்யப்படும் என்று முன் சொன்ன வார்த்தைகளை அவனுக்கு சொன்னார்கள். அந்த மனுஷனோடு அவன் பேசி கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி அவனை விட்டு வேறொன்னிடத்தில் திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான். ஜனங்கள் முன்போலவே உத்தரவு சொன்னார்கள். அங்கிருந்து கடந்து போயிட்டாரு. ஏன்னா அண்ணனுங்கெல்லாம் சொன்னா டிமோட்டிவேட் பண்றாங்க. உன்னால் நீ எதுக்கு வந்த, செஞ்சுட்டு இருக்கிற உன் வேலையை விட்டுட்டு எதுக்கு வந்த, ஆடுதானே நீ மேய்க்கிற அப்படின்னு சொல்லி அவனை மீண்டுமா குற்றப்படுத்துறாங்க. பிசாசு உங்களை குற்றப்படுத்தி, நீ இருக்கிற இந்த தாழ்விடங்களிலே நீ இரு, நீ ஏன் உயர பார்க்கிறாய், நீ ஏன் மேலே ஏறுகிறாய், நீ அதை செய்யறேன்னு சொல்லி குற்றப்படுத்தி வைப்பார்கள். ஆனால் தாவீது விடலை. அந்த ரிவார்டு என்னன்றதை கேட்டுட்டு திரும்பியும் போய் 4-5 பேர்ட்ட விசாரிக்கிறாரு. அவனை விட்டு வேறிடத்திலே திரும்பி அந்த பிரகாரமே கேட்டான். ஜனங்கள் முன் போலவே உத்தரவு சொன்னார்கள். தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அந்த சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். அப்போது அவனை அழிப்பித்தான். அல்லேலூயா. இப்போ தாவீது தான் சொன்னாரு, நான் போறேன் இந்த யுத்தத்திற்கு அப்படின்னு. உடனே எல்லா லட்சக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்களும் சுற்றி அவன் ஒருத்தனை பார்க்குறாங்க. பார்த்தா ஆள் ரொம்ப சின்ன பையனாக இருக்கிறான், பெருசாக ஒன்றுமே இல்லை. எல்லாம் பார்த்து நினச்சிருப்பாங்க, ஒருத்தவங்க ஒரு மாதிரி நினச்சிருப்பாங்க. ஆனால் நடந்தது என்ன? தாவீது சொன்ன கீழே, தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. பாருங்க, ராஜா சொல்ல வேண்டிய வார்த்தை இது. இஸ்ரவேலுடைய ராஜா சொல்ல, ஜனங்களை பார்த்து யாருமே கலங்காதீங்கப்பா, நம்ம போய் யுத்தம் செய்யலாம், கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு, நம்ம என்ன பண்ணலாம், அந்த மலையை தகர்த்து எறியலாம் என்று சொல்ல வேண்டியவர் சொல்லவில்லை. ராஜாவுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது சிறியவன், கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிறவன் சொல்லுறான். கையை தட்டி நல்லா, ஆண்டவரை நாம் விசுவாசத்தில் உறுதியாக இருப்போம் என்றால், கர்த்தரோடு கூட எப்போதும் இருப்போம் என்றால், கர்த்தரை நம்முடைய நம்பிக்கையாக வைத்திருப்போம் என்றால், மற்ற பெரிய மனிதர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் போய் ஆலோசனை சொல்லும் இடத்திலே கர்த்தர் உங்களை வைப்பா. அல்லேலூயா. ராஜாவுக்கு என்ன பண்றாரு? ஆலோசனை சொல்றாரு. நீங்க என்ன பண்ணாதீங்க, உங்கள் இருதயம் கலங்க வேண்டியதில்லை, உம்முடைய அடியனாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனுடனே யுத்தம் பண்ணுவேன். இந்த மாதிரி வார்த்தைகளை போய் ஒரு ராஜா கிட்ட சொல்றதுக்கு தைரியம் வேணுங்க. ராஜா கிட்ட போய் பேசுறதுக்கு தைரியம் வேணும். உனக்கு பதிலாக நான் போய் யுத்தம் பண்றேன்னா அதுக்கு அதை விட அதிகமான தைரியம் தேவை. அந்த தைரியத்தை கொடுக்கிறவ தான் நம்முடைய ஆவியானவர்.
கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் முடிங்க அன்பும். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு என்ன ஆவி கொடுக்கல? பயத்தின் ஆவி, நரகத்திலிருந்து வருகிற ஆவி. அது உங்களை பயப்படுத்தி அமிழ்த்துகிற ஆவி. ஆனால் கர்த்தர் நமக்கு நம்பிக்கையும் திடனையும் அன்பையும் கொடுக்கிற தேவனா இருக்கிறார், தைரியப்படுத்துகிற கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. அது கீழே வாசிங்கம்மா. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். அப்ப பாருங்க, சவுலுடைய பார்வை மாம்சத்தின் பார்வை பார்த்து, ஆகவேதான் பவுல் சொல்றாரு, நாங்கள் தரிசித்து நடவாமல், எப்படியா முடிங்க, விசுவாசித்து. விசுவாச பார்வை என்றால் எது பெருசா இருக்கு எது சின்னதா இருக்கு நம்மளால முடியுமெல்லாம் தெரியாது. கர்த்தர் சொன்னார்னா செய்வார் என்ற விசுவாசம் இருக்கும், என்னால் அதை செய்ய முடியுன்ற தைரியம் உள்ளே இருக்கும். அல்லேலூயா. ஆனால் சவுல் என்ன சொல்றாரு, இது உன்னாலெல்லாம் முடியாது தம்பி, நீ ரொம்ப சின்ன பையன், அவனோ யுத்த புருஷன், அப்படி இப்படின்னு சொல்றாரு. அப்போ தாவீது சொல்றார், என்னுடைய வாழ்க்கையில் சில மலைகள் வந்தது, அதை நான் எப்படி தகர்த்தேன் என்று கீழே சொல்லுகிறார். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை என் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியனாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அல்லேலூயா. தாவீது பாருங்க, பேசுவதற்கு அவருடைய வாழ்க்கை ஏதோ சில விஷயங்கள் தேவை, சில அச்சீவ்மெண்ட் தேவை. ஆக போய் ராஜா கிட்ட சொல்றாரு, முன்பதாக கரடி ஒரு மலையை போல. இங்க இருக்கிற எத்தனை பேர் கரடி கொண்டு இருக்கீங்க சொல்லுங்கம்மா? சிங்கத்தை யார் கொண்டு இருக்கிறீங்க? சாதாரண விஷயம் அதெல்லாம். அல்லேலூயா. அவன் ஒரு சின்ன பையன், ஆனால் கரடியை கொன்று சிங்கத்தை கொன்று அதோட வாயை நம்ம கிழிச்சு போட்டானான். இதற்காக ஒரு ஆட்டை தப்புவிப்பதற்காக. அப்படி என்றால் அவன் செய்த அந்த வேலையில் எவ்வளவு விசுவாசம் உள்ளவராக இருந்திருக்காரு பாருங்க. ஒரு ஆடு கூட விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு மலை போன்ற ஒரு நடுவில் ஒரு பிரச்சனை வந்துச்சு பாருங்க. நான் ஊழியம் பண்ண இந்த கண்ணகி நகர்ன்ற பகுதியில் நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே ஒரு அம்மாவுக்கு வந்து 13 ஆண்டுலாம் குழந்தை இல்லை, இப்போ தான் குழந்தை போய் 45 நாள் ஆகுது. அந்த குழந்தைய வந்து கடத்திட்டு போயிட்டாங்க. ஒரு கடத்தல் கும்பல் வந்து பொம்பளை மாதிரி போட்டுன்னு வந்து இந்த மாதிரி இங்கே கூப்பிட்டு போகிற ஒரு மாதமான ஒரு அமௌண்ட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி வஞ்சனையான காரியங்களை பேசி 2 நாள் வந்து தொடர்ந்து 200 கொடுத்து அந்த அம்மா வஞ்சித்து அவங்களுக்கு கொஞ்சம் புத்தி சோதனை அந்தளவுக்கு இல்லை. 13 ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் இப்போ தான் குழந்தை கத்தர் கொடுத்துருக்க. 45 நாள் தான் இருக்குது. அந்த பிள்ளை நீ எங்கள் ஆஃபீஸ்க்கு வா, டி நகரில் இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு நான் உனக்கு மாதமான 1000 ரூபாய் வாங்கி தரேன்ட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்போல்லாம் கூப்பிட்டு யாரும் போகாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மாதிரி போயிருக்கிறாங்க. அவங்க சாப்பிட்டுட்டு என்ன சொல்லியிருக்காங்க, நீ சாப்பிடுமா நான் குழந்தைய வச்சுக்கிறேன்னு சொல்லி குழந்தைய வச்சுருந்துருக்குறாங்க. அப்புறம் பார்த்தா அந்த குழந்தை தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்த அம்மாவுக்கு இந்த சிஸ்டருக்கு ஒன்றுமே தெரியல, ரொம்ப பேதலிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்கிறாங்க. அந்த துணிலாம் வைப்பாங்களே அந்த இடம்ன்றாங்க. டி நகர் கூட சொல்ல தெரியல அவங்களுக்கு. அப்புறம் எல்லாம் கூப்பிட்டு போய் அன்றைக்கு தான் என்னுடைய மகனுடைய பெரிய மகனுடைய பர்த்டே. நான் சபைக்கு போய் ஜெபம் பண்ணுறேன். அப்போ இந்த செய்தியை கேட்குறேன். கேட்டு எனக்கு ரொம்ப மனசு வேதனை ஆகிடுச்சு. நைட்டு 11 மணிக்கு போய் நான் சொன்னேன் என் தங்கச்சிக்கிட்ட, அந்த வீட்டில் போய் நான் ஜெபம் பண்ண என்னை கூப்பிட்டு போன்னு சொன்னேன். அப்போ என்னை கூப்பிட்டு போனாங்க. அன்றைக்கி நியூஸ் வந்துடுச்சு இந்த மாதிரி காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு தேடுறாங்க எல்லாம். அப்போ நான் அந்த வீட்டுக்கு கரெக்டாக 11 மணிக்கு நைட்டு போகிறேன். ரொம்ப அந்த மகள் அழுது அப்படியே சரீரம் ஒடுங்கி போய் ஒரு மாதிரி இருக்குது. அந்த தாய்க்கு தான் அந்த வேதனை தெரியும். அப்படி இருந்த அந்த சூழ்நிலையில் நான் போய் அந்த வீட்டில் நின்று செபித்தேன். அல்லேலூயா. ஜெபம் பண்ணிருக்கும் ஆண்டு எனக்கு உணர்த்துறாரு, நாளைக்கு கிடைக்கும்னு சொல்லு அப்படின்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி ஆண்டவர், நீங்கள் சொல்கிறீங்களே நாளைக்கு கர்த்தர் உனக்கு அந்த பிள்ளையை கொடுப்பார் அப்படின்னு. ஏங்க சும்மா சொல்லிட்டு வர முடியாதுங்க. சொல்லிட்டு வந்து நாளைக்கு நமக்கு ஃபோன் அடிப்பாங்க, பாஸ்டர் சொன்னீங்களே என்ன ஆச்சு? நான் சொன்னேன், கர்த்தர் சொல்கிறாருமா நாளைக்கு உன் கையில் உன் புள்ள இருக்கும். கை தட்டி நல்லா ஆண்டவரை தீர்க்கமாய் சொல்லிவிட்டு வந்து விட்டேன். மறுநாள் நான் என்னோட காலையில் ஒரு கூட்டத்துக்கு போயிட்டு வந்தேன். அப்புறம் ஒரு டிவியில் ப்ரோக்ராமே பேசிட்டு வந்தேன். ஈவினிங் ஒரு 4 மணி போல் வந்தேன். என் மனைவி கேட்டாங்க, என்னங்க நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்களே நாளைக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு
தங்கச்சிக்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு, சரி இருமா, சொல்ல வேண்டியது என் வேலை சொல்லிட்டேன், செய்ய வேண்டியது அவருடைய வேலை. அல்லேலூயா. அப்போ என் தங்கச்சிக்கு ஃபோன் அடிச்சு கேட்டேம்மா என்ன ஆச்சு? அந்த பொண்ணு சொல்லுது 1 hour ஆகிட்டுருக்கு கிடச்சி, ஆனால் சாரி நான் மறந்துட்டேண்ணா, சொல்ல மறந்துட்டேண்ணா, குழந்தை கிடச்சிச்சுண்ணா அப்படின்னுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், திருவேற்காடு எங்கேயோ போய் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை சேர்த்துருக்குறாங்க. அங்கேருந்து இன்ஃபர்மேஷன் நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்குது. நான் என் அண்ணன் ஒருத்தன் தான் சொன்னான், போலீஸ் எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க அப்படின்னு. நான் சொன்னேன், போலீஸ் கிடையாது, என் கர்த்தர் கண்டுபிடிச்சி கொடுப்பாரு. தம்முடைய தூதர்களை அனுப்பி பாருங்கள், கொண்டு போனவங்க குழந்தைகள் காண போனால் மேக்ஸிமம் கிடைக்காது, ஆனால் கர்த்தர் அதை கிடைக்க செய்தார். மலை போன்ற இருந்த அந்த தாயாருடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக கர்த்தருடைய வார்த்தை, ஒரு ஜெபம் போனது. அந்த பிரச்சனை தகர்ந்து இன்றைக்கு அவர்கள் கையிலே அந்த குழந்தை ஏந்தி கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கும் போது, காரியங்களை செய்யும் போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு மலைகளை தகர்க்க அவர் போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அதுல 37வது வசனம் வாசிங்கம்மா. பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தருடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோடே கூட இருப்பாராக என்றார். நல்ல கை தட்டி ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த 2 மலைகளை இதற்கு முன்பதாக நான் தகர்த்திருக்கிறேன். கரடி என்கின்ற ஒரு மலையும் சிங்கம் என்கின்ற ஒரு மலையும் நான் தகர்த்து போட்டிருக்கிற ராஜா. ஆகவே நீ என்னை அனுப்பு, நான் போய் நம்முடைய தேசத்துக்காக யுத்தம் பண்ணி ஜெயத்தை கர்த்தருடைய நாமத்தில் வாங்கின்னு வரேன்னு சொல்லும்போது அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்து சொல்றான், நீ போ அப்படின்றான். அல்லேலூயா. அதற்கு பின்பதாக 43வது வசனம். பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பாருங்க, இப்ப யுத்த காலத்தில் இருக்கிறாங்க. இன்னொரு 5-10 நிமிஷம் முடிக்க போறேன். இப்ப எங்க இருக்கிறாங்க? அதுக்கு முன்பதாக சில வசனம் இருக்கு, சொன்ன நேரம் ஆகிடும். சவுல் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய வஸ்திரம் அந்த யுத்தம் பண்ற அந்த ட்ரெஸ்ஸில் என்ன பண்றாரு, தாவீதுக்கு போட்டு விட்டுறாரு. போட்டு விட்டா அவன் ஹைட்டுக்கும் இவன் ஹைட்டுக்கு என்ன ஆகும்? XXL ஒரு சின்ன பையனுக்கு போட்டால் எப்படிங்க இருக்கும்? தொலைன்னு இருக்கும்ல. அந்த மாதிரி அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு அவனால் நடக்க கூட முடியல. அப்போ தாவீது சொல்கிறான், ராஜா இதில் எனக்கு என்ன இல்லை, பழக்கம் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்குன்னு சில டேலண்ட்டை கொடுத்துருப்பார், உங்களுக்குன்னு சில கிஃப்டை கொடுத்துருப்பார், உங்களுக்குன்னு சில திறமைகளை கொடுத்துருப்பார். அதை வச்சே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஏதோ நான் ஐடிக்கு படிக்கணும்யா, படித்தா தான் என் லட்சத்தில் சம்பாதிக்க முடியும், நான் அது பண்ண இன்ஜினியரிங் படிக்கணும் அதை பண்ண, இல்லை இல்லை இல்லை. கர்த்தர் கொடுத்துருக்கிற இந்த வேதத்தை படிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க இதுலேயே எல்லா நன்மைகள் இருக்குது. அல்லேலூயா. பெருசாக படிப்பு இல்லை பரவாயில்லை, பெருசாக பேக்ரவுண்ட் இல்லை பரவாயில்ல, உதவி பண்ண யாருமே இல்லை பரவாயில்ல, எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, அவருடைய வார்த்தை எனக்கு உதவியாக இருந்தால் மாத்திரம் போதும், நீங்கள் ஜெயிச்சிடலாம். எத்தனை ஆமென்னு சொல்றீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறீங்க? என்னங்க ஒரு மாதிரி பார்க்குறீங்க? இதுதான் சத்தியம். அல்லேலூயா. அவன் பாருங்க, யாருமே நம்பிக்கை இல்லை, கர்த்தரை மாத்திரமே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன். அல்லேலூயா. பின்பதாக இருக்கிற வசனத்தை வாசிங்க. பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். கையை தட்டி நல்ல ஆண்டவரே. சேனைகளின் தேவன் அவர் நம்மோடு இருக்கின்றார், அவர் நல்லவர் வல்லவர் அடைக்கலமானவர், அவர் வல்லவர் நல்லவர் அடைக்கலமானவர். சேனைகளின் தேவன் அவர் நம்மோடு இருக்கின்றார், அவர் நல்லவர் வல்லவர் அடைக்கலமானவர். சேனைகளின் கர்த்தர் அவர் நம்மோடு கூட. எத்தனை சொல்றீங்க ஆமென்னு சொல்லி?
அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆக பயத்தை களைந்து தைரியத்திலே நாம் எழும்பி எதிராக இருக்கிற மலைகளை தகர்த்து போட வேண்டும். அதற்கு கீழாக வசனத்தை பாருங்க. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். எத்தனை வசனம் கரெக்டா? அது 46. வாசிங்கம்மா. நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலிலே தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று. அல்லேலூயா. தாவீதுக்கு ஒரே ஒரு கான்ஃபிடென்ட் தான். அவன் பட்டயத்தோடு ஈட்டியோடு எல்லாத்தோட வரான். இவன் கையில் என்ன இருக்கு? ஒரு கவன் கல். அல்லேலூயா. ஒரு கவனில் 5 கல், அதில் ஒரு கல் போட்டுன்னு வரான். அவன் கேட்குறான், நீ என்ன அடிக்கிறதுக்கு நான் நாயா? நான் எப்படி வரேன்? நீ சாதாரணமாக வரையே, உன்னை பீறி போட்டுரும், அது பண்ணுறோம் இது பண்ணுறோன்னு சொல்லி திரும்பி தாவீதையும் பயம்படுத்துகிறான். அதே வார்த்தையை தாவீதுக்கும் சொல்கிறான். ஆனால் தாவீது அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொள்வது மாதிரியே கிடையாது. அவன் சொல்கிறான், நீ நிந்திக்கிற தேவனுடைய நாமத்தினால நான் வரேன். என்கிட்ட ஈட்டி இல்லை, பட்டயம் இல்லை, அது இல்லை எதுவுமே இல்லை. நீ நிந்திக்கிற சேனைகளின் தேவனுடைய நாமத்தினாலே நான் வருகிறேன் இன்றைய தினம் சொல்லிட்டு இன்னும் ஜெயிக்கலை. இந்த வசனம் பாருங்க, அவர் விசுவாசத்தில் பேசுகிறார். அல்லேலூயா. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி. அந்த மலையை பார்த்து இப்போது என்ன பண்றார் தாவீது? பேசுகிறார். மார்க் சுவிசேஷம் வாசிக்க வேணாம், 11:23 சொல்லப்பட்டது போல, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் பெயர்ந்து போன்னு சொன்னாது அப்படியே ஆகும் என்ற அந்த வார்த்தையின்படி இங்கே தாவீது நின்று இந்த மாமிச மலையை, தன்னுடைய தேசத்திற்கு விரோதமாய் நிற்கிற அந்த மலையை பார்த்து கர்த்தர் மேல் விசுவாசம் உள்ளவனாய் பேசுகிறான். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில கொடுத்திருக்கிறார். ஆக நான் உன்னை கொன்று உன்னை ஜெயிப்பேன் என்று கரங்களை தட்டி நல்ல ஆண்டவரே. அவர் விசுவாச வார்த்தையினாலே பேசுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா. அதுக்கு பின்பதாக கடைசியா 47 வசனம் வாசிங்கம்மா. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். அப்பொழுது அந்த பெலிஸ்தன் 50 இவ்விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. ஆகையால் தாவீது பெலிஸ்தன் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். நல்ல கை தட்டி அங்க சொன்னாரு, இன்றைய தினம் உன் தலை உன் உடம்புல இருக்காதுன்னு சொன்னாரா? சொன்ன மாதிரி அங்கே செஞ்சார். ஏனென்றால் அவர் விசுவாசித்து காரியங்களை செய்தார். மலையை தகர்த்து போட்டார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய கடன் என்கின்ற மலை, பாரம் என்கின்ற மலை, டிப்ரெஷன் என்கின்ற மலை, பிரச்சனைகள் என்கின்ற மலை, எப்பேற்பட்ட மலையாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் ஜெபத்தில் வைத்து எழுதி வைத்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த மலையை தகர்த்து போட, கோலியாத் என்கின்ற மலை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக நின்றது. அதை தகர்த்த போது தாவீதுக்கு பெருத்த ஆசீர்வாதங்கள் வந்தது. அப்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற மலைகளை எல்லாம் நீங்கள் இடித்து தள்ளும் போது கர்த்தர் உங்களுக்கும் தம்முடைய ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணுவார். அல்லேலூயா. சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லம வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லம வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். உன் உள்ளத்துக்குள் கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். உன் உள்ளத்துக்குள் கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். சின்ன மனுஷனுக்குள்ள
சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். பெரிய ராட்சதனை பார்த்து ஓடி ஒளிஞ்சதையாருமே, பெரிய ராட்சதனை பார்த்து ஓடி ஒளிஞ்சதையாருமே. கூழா வந்தானையா தாவீது, கூழாங்கல்ல கொண்டு ஜெயித்தாரு. கூழா வந்தானையா தாவீது, கூழாங்கல்ல கொண்டு ஜெயித்தாரு. உன் உள்ளத்துல கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். உன் உள்ளத்துக்குள் கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் முழங்கால் படிடுவோம். கேட்ட வசனங்களை ஒரு விசை நினைவு கூர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி சந்தேகப்படாமல் அவன் விசுவாசத்தோடு சொன்னால், கட்டளையிட்டால் அவன் வேண்டிக் கொள்கிறது அப்படியே நடக்கும் என்று சொல்லி ஹல்லேலூயா. அந்த வசனத்தின் மூலமாய் மலையை போன்றதான உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், மலையை போன்றதான உங்களுடைய குடும்பத்துக்கு எதிராய் இருக்கிற காரியங்கள், ஹல்லேலூயா, வியாதி ஒரு மலையாய் இருக்கலாம், பல பிரச்சனைகள் என்கிற மலைகள் இருக்கலாம், குடிக்கிற கணவன்மார்கள் ஒரு மலையை போல இருக்கலாம், ஸ்தோத்திரம், பலவிதமான காரியங்கள் உங்களுக்கு ஒரு மலையை போல நின்று கொண்டிருக்கலாம். அந்த மலைகளை பார்த்து பயந்து போக வேண்டாம். கோலியாத்தை கண்டு பயப்பட வேண்டாம். ஒரு தாவீதா எழும்பி, இன்றைக்கு கர்த்தர் உன்னை என்னுடைய கையிலே ஒப்புக் கொடுப்பார். எனக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற மலையே, நான் இயேசுவின் பிள்ளை பேசுறேன். இந்த மலை எனக்கு விரோதமாய் நீங்கி போகிறது. நீ எனக்கு விரோதமாய் சவால் விட முடியாது. நான் ஆண்டவருடைய பிள்ளை, சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய பிள்ளை. கேட்ட வசனங்களுக்கு ஒப்பு கொடுத்து இந்த நாளில் ஆண்டவரே விசுவாசத்தோடு பேசு, விசுவாசத்தோடு ஜெபிக்க எனக்கு கிருபை தாரும், உதவி செய்யும் ஆண்டவரே. பயந்து ஆண்டவரே அப்பா, மலை போன்ற பிரச்சனைகளை, பாடுகளை, ஓத்திரவங்களை, கஷ்டத்தை கண்டு நாங்கள் பயந்து நடுங்குகிறவர்களா அல்ல, பயத்தோடு வாழ்கிறவர்களா அல்ல. இந்த மலையை பார்த்து பேசணும், விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். ஜெபித்து ஜெயம் எடுக்க எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. எல்லாரும் கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெய்வமே மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஆமென். பாடல் புத்தகத்தில் 991 பாடலின் ஒரு சரணத்தை பாடி நாம் ஜெபிக்க போறோம். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவுண்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவுண்டு. கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவுண்டு. ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார். நம்பிக்கையோடு எல்லாரும் பாடுவோமா? பெரிய பர்வதமே எம்
பாதையெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆமென். திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்க வேண்டாம், கண்ணீர் வடிக்க வேண்டாம். நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். ஒரு கோலியாத்து ஒரு மலையை போல நின்றபோது, ஸ்தோத்திரம், பெரிய பலசாலிகள் எல்லாரும் பயந்து அவனுடைய முகத்துக்கு முன்பாய் ஓடி மறைந்து கொண்டார்கள். ராஜா முதற்கொண்டு பயந்து ஓடி போனான். ஆனால் தேவனுடைய வல்லமையினால தேவனுடைய பலனை, ஏற்கனவே பலனை அனுபவித்ததான ஒரு தாவீதனுடைய வாழ்க்கையில, ஸ்தோத்திரம், அவனை ஒரு கரடியை போல, ஏற்கனவே தேவ பலத்தினால் மேற்கொண்டதான ஒரு கரடியை போல, ஒரு சிங்கத்தை போல தான் அவன் கம்பேர் பண்ணுகிறான். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகளை பார்த்து ஒரு மலையை போல, இந்த மலையெல்லாம் தகர்க்க, இதை தாண்டி போக நம்மால முடியாது அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டிருக்கலாம். தாவீதனுடைய வாழ்க்கையில, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தருடைய நாமத்தினால இன்றைக்கு நான் உன்னை வீழ்த்துவேன், உன்னை கொன்று எல்லா பெலிஸ்தியருடைய பாளையத்தையும் நாங்கள் முறியடிப்போம் என்று சொல்லி தைரியமாய் சொன்னார். இன்றைக்கு ஸ்தோத்திரம், பயமுறுத்துகிற கோலியாத்தை போல மனிதர்கள் உங்களை பயமுறுத்தலாம். பிசாசு உங்களுக்கு எதிராய் நெருக்கடி கொடுத்து, உன்னால எல்லாம் முடியாது, என்னதான் ஜெபம் பண்ணாலும் உன்னால முடியாது, என்னதான் சர்ச்சுக்கு போனாலும் உன்னால முடியாது, என்னதான் பைபிள் படிச்சு ஜெபம் பண்ணாலும் உன்னால முடியாது அப்படின்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில சோர்வடைந்து போகும்படியாய் செய்யலாம், பேசலாம். தேவ ஜனமே, இன்றைக்கு ஒரு தாவீதை போல தேவ வல்லமையை தரித்து கொண்டு உங்களுடைய பிரச்சனையை பார்த்து பேச ஆரம்பிங்க. இந்த பிரச்சனை வெட்கப்பட்டு போகும். இயேசுவின் நாமத்தினால் இந்த பிரச்சனை நீங்கி போகும்படியாய் தடைகளை உடைக்கிற தேவன் உங்களுக்கு முன்பாக செல்வார். ஹல்லேலூயா. ஒரு விசுவாசத்தோடு செயல்படுங்க. எல்லாரும் இந்த வேளையில கண்களை மூடி ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்ல தெய்வமே, அருமையான நாளிலும் கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் இன்றைக்கு நாங்கள் உம்மை ஆராதிக்க, தொழுது கொள்ள உம்முடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே, உம்முடைய பேரின்ப நதியினாலே ஆண்டவரே நாங்கள் நிரப்பப்பட, ஆசீர்வதிக்கப்பட, ஆண்டவரே உம்முடைய நன்மைகளை அனுபவிக்க தேவன் தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனங்களை உம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்து மகிழ பண்ணுகிற தேவனப்பா, இந்த நாளிலே அவருடைய துக்கங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் மாற்றி ஒரு மகிழ்ச்சியின் ஆவியினால தேவன் நிறைத்திருக்கிறபடியினால ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதுவரைக்கும் கர்த்தாவே இந்த ஜனங்களை நடத்தி வந்த தேவன் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையுள்ள கரத்தினால தொடர்ந்து வழி நடத்த போறபடியினால, ஆசீர்வதிக்க போறபடியினால ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே ஆண்டவரே, கேட்டதான வசனங்களின்படி கர்த்தாவே ஆண்டவரே, உம்முடைய ஊழியக்காரரை கொண்டு பேசின ஜீவனுள்ள வார்த்தையின்படி கர்த்தாவே, நாங்களும் ஆண்டவரை பயந்து நடுங்குகிற கூட்டத்தில் இருக்கக்கூடாது. எங்களுக்கு விரோதமாய் நின்று கொண்டிருக்கிற ஆண்டவரை பயமுறுத்துகிற சத்தங்களை கேட்டு நாங்கள் பயந்து நடுங்குகிற கூட்டத்தில் இருக்கக்கூடாது. ஒரு தாவீதாய் நாங்கள் எழும்பணும் ஆண்டவரே கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு தெபோராளாய் நாங்கள் எழும்பணும் ஆண்டவரே கர்த்தாவே. எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாழ்க்கையின் பிரச்சனைகளை பார்த்து ஒருவரும் பயந்து தவிக்க கூடாது. இந்த நாளிலே விசேஷித்த உம்முடைய வேதத்தின் ஆண்டவரே வெளிப்பாடுகளின்படி ஒரு விடுதலையை கர்த்தர் ஜனங்களுக்கு கட்டளையிடுவீராக ஆண்டவரே கர்த்தாவே. எல்லா பயங்களும் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கேட்ட ஜனங்களை விட்டு நீங்கி போகும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தாவீதை போல தைரியமா ஆண்டவரே பிரச்சனைகளை மேற்கொண்டு இயேசுவின் நாமத்தினால ஜெயமெடுக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு பேச கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. மலைகளை கண்டு பயப்பட வேண்டாம். மலைகளை வீழ்த்துகிற தேவனுடைய துணையோடு ஆண்டவரே ஒவ்வொருவரும் செயல்பட கிருபைகளை கொடுத்து வழி நடத்தும் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கொடுத்த அருமையான போதகரையும் அவருடைய ஊழியங்களையும் குடும்பத்தையும் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து நடத்துங்க ஆண்டவரே. இந்த வேளையில இந்த வார்த்தைகளை கேட்ட எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதியும் சமாதானத்தோடு கர்த்தர் அனுப்புங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கிய சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவர் சொன்ன